ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம முத்சோள பயிருக்கு உரம் வைக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். முன்னாடியே வச்சுருக்கணும், யூரியா கிடைக்காதனால பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் இந்த உரம் யூரியா 20 போட்டு கலந்து இதுக்கு மேலே உரம் வைக்க போகிறோம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரியுதுமா? இப்போ எத்தனை 4 மூட்டை யூரியா போட்டிருக்குமா? இது 4 மூட்டையுமே வளர்ந்துக்கா? 5ஆ? சாக்கு 4 தான் இருக்குது. 5 இருக்கா? 1 2 5 20க்கு 20 4 மூட்டை போட சொன்னிச்சா? போட்டால் தான் அப்புறம் சோளம் விளையுது. என்ன பண்ணுறது? கொட்டே கட்டி உடச்சி விட்டுமா? கட்டையை வச்சு இல்லை நிறைய. இது என்ன கட்டி பிடிச்சிருக்கு? யூரியாவா இல்லை 20க்கு 20 கட்டி பிடிச்சிருக்குது? ரெண்டுமே கட்டி பிடிச்சிருக்கா? டுமால்னு உடைக்க வேண்டியது. ஒரு ஆள் உரம் கலக்கி டயர்ட் ஆகிட்டாரு. இப்போ அடுத்த ஆள் உரம் கலக்க ஆரம்பிச்சிட்டாரு. கலக்கு டைம் வேறு 9 மணி ஆகிடுச்சு. ஆளுங்க வந்துடுவாங்க. அப்பவும் கட்டி கட்டியே தான் இருக்குது. உடச்சி விட்டுமே தெரியல. உடைக்க தெரியல. மறுபடியும் எடுத்துலாம் தட்டுட்டுமா? அந்த கட்டியெல்லாம் உடச்சி விடவா? பூவா? பூ இப்போ குறைஞ்சிச்சு கண்ணே. ஒரு 2-3 கிலோ தான் வருது. யூரியாவா? ஏன் யூரியா 3 4 5 6 மூட்டை. மாமா மாமா ஆனால் இந்த டைம் யூரியா கிடைக்க இவ்வளோ சிரமமாக இருக்குன்னு யாரும் எதிர்பார்க்கல. எல்லாம் இந்த டைம் வந்து முத்சோள பயிருக்கு வைக்கவும் யூரியா கிடைக்கல. இது ஒரு மூட்டையும் கலக்கலை. அதான் 5 மூட்டை போட்டிருக்குறானா? அப்புறம் இது ஒரு மூட்டை. அதுக்கு தான் நீங்கள் இருந்தீங்கன்னா கேட்டுட்டு போடலான்னு பார்த்தோம். இது பத்தாதா? அப்போ இதையும் கலக்கணுமா? இதுவும் கொட்டி அப்புறம் இதுக்கு அதுக்குள்ளே அதை மூட்டை பிடிச்ச அப்புறம் நீங்கள் அப்புறம் கலப்பீங்க. சரி, இப்போ சாக்கு எங்கே ஒன்றாவது காலி பண்ணிங்களா? ஒரு 3 சாக்கு வரும். அந்த 3 சாக்குலேயும் அள்ளி வச்சுட்டு இங்கே இருக்குதாட்டுக்குது.
இந்த இங்கே இருக்குது அட்டுக்குது. இன்னும் ஒரு 3 சாக்கு வரும். 3 சாக்கு அள்ளி வச்சுட்டுனா அதுக்கப்புறம் அதெல்லாம் கழுவிட்டு வந்துடுவேன். நேற்று ஊருக்கு போயிட்டு என்னங்க வந்தேன் 2:30. ஆ பக்கெட்டா? இந்தா வரேன். 2 பக்கெட் இருக்குதா? 2 எடுத்துருவாங்க. சரி, அங்கே வீட்டில் இருந்ததுன்னு ஒரு பக்கெட் போய் எடுத்துகிட்டு வந்தோம். 2 பக்கெட் இருக்கு, இருந்தாங்க. உனக்குண்டா? அங்கே யார் குண்டான் வைக்கிறாங்களாமே, வேணும்னு கேட்டாங்க. இந்தா ஆயா ஒன்று நீ ஒன்று எடுத்துங்களா. இந்தாம்மா பக்கெட்டு. அவர் தான் யார் வம்புக்கும் போகிறது இல்லையாம்மா, யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்லன்றாரு. என்ன வேடிக்கை, ஏதாச்சும் மாட்டு வேடிக்கையாக தான் இருக்கும். அப்புறம் என்ன? இந்தாம்மா வைக்கிது. இது முடிஞ்சுதா? சாக்கு எங்கே இருக்குது? ஆல்ரெடி வினேஷ் இல்லை, வினேஷ் வீட்டில் இருப்பான். இவன் விஷ்ணு. இந்த கூட எடுத்துகிட்டே போயிட்டுமா? இல்லை, அவரும் அன்றைக்கி ஆறுமுகத்து மாமாவும் அப்படி தான் சொன்னார். சோளமே இறங்கல சத்தியா அப்படின்னாரு. தெரியல மாமா, ஒரு வேளை ஈரமாக இருக்கே என்னவோ அப்படின்னேன். ஆ ஆ எங்கே இருக்குது அந்த கடை? நாட்டு மருந்து கடை. சரி, அண்ணனையும் தான் கூப்பிட்ருக்குறேன். அண்ணனும் தான் வராரு. ஆ இல்லை, பைக்கில் தான். அண்ணா அப்படியே வர சொல்லிருக்கிறோம். வாழைப்பாடி போகிறோம். ஆ இல்லை, இங்கே போயிட்டு பார்க்கலாம். அங்கேயே ஹாஸ்பிட்டல் பார்க்கணும் பார்த்துட்டு, சரி அப்படியே பூக்கார அண்ணி வர சொல்லியிருக்கிறேன். அப்படியே பார்த்துட்டு வரோம். ஆ அவன் வேற அவங்க அப்பாட்ட வந்தது முன்ன போய் யூரியா எடுத்துறப்பான்னுட்டு இருக்கிறான். பெரியமா தான் விசிறிட்டு இருக்குது. அது சோளம் தெளிச்சு விடுதான்.
10 நாளைக்கு முன்னாடியே வைக்க வேண்டிய உரம் யூரியா கிடைக்காதனால இந்த டைம் வந்து உரம் வைக்கவே லேட் ஆகிடுச்சு. உங்கள் ஏரியாவெலாம் யூரியா வந்து இந்த டைம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சோளப்பயிருக்கு உரம் வைக்கிறதுனால யூரியா வந்து இந்த டைம் எங்கள் ஏரியாவில் ரொம்ப டிமாண்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.